Hello everyone, welcome to 2 source 4 2SF. So அடுத்து நம்ம பார்க்க போற கொஸ்டின் என்னன்னு சொன்னா பைத்தன் ரிலேட்டடான கொஸ்டின். ஸோ இந்த கேள்வி அனுப்பினதுக்கு ரொம்ப நன்றி. இதுல பார்த்தோம்னு சொன்னா அந்த கேள்வி என்னன்னு சொன்னா இந்த பி என்றது ஏன் பிழை என்றுதான் கேள்வி. ஸோ அவங்க மற்ற விஷயங்களை கலெக்ட் பண்ணிட்டாங்க. பட் இதுல கேட்ட கேள்வி இந்த பி என்றது ஏன் பிழை. ஓகே, ஸோ அந்த ஏன் பிழைன்றதை நாங்க பாக்குறதுக்கு முன்னாடி நாம இந்த கோடிங் என்ன வேலை செய்யுதுன்றத பார்க்கலாம். இந்த பைத்தன் கோட் என்ன விஷயம்னு சொன்னா ஒரு ஃபைல் ஹேண்ட்லிங்ன்றது நம்ம ப்ரோக்ராமிங்ல லூப்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், இஃப் யூஸ் பண்ணியிருப்போம், ஒரு ஸ்டேட்மெண்ட் நாங்க ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் அந்த மாதிரியான ஒரு ஃப்ளோ செய்யிருப்போம். இது எப்படின்னு சொன்னா நமக்கு இப்போ உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள்ட்ட வேர்ட் ஃபைல் இருக்கலாம், எக்ஸல் ஃபைல். ஸோ அந்த மாதிரி நம்ம கிட்ட எவ்வளவு ஃபைல்ஸ் இருக்கு. நாம இப்போ மெனுவலா போயிட்டு ஒரு வேர்ட் ஃபைல் ஒன்று இருக்குன்னு சொன்னா அந்த வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணி நாங்க டைப் பண்ணி மாத்த வேண்டிய மாத்தி இதுல இருக்கிறது அதுல இருக்கா அப்படி இப்படிலாம் செக் பண்ணலாம். ஸோ அது மெனுவலா செய்யும். ஸோ அந்த மாதிரியான விஷயத்த பைத்தன் யூஸ் பண்ணி செய்யறதுக்கு தான் இந்த கோட். அதாவது அதுதான் ஃபைல் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ண போறோம். நம்ம நார்மலா ஒரு ஃபைல் இருக்கு நம்ம டெஸ்க்டாப்ல, அதை ஹேண்டில் பண்றதுக்கான மெத்தட். ஒரு ஃபைல் ஹேண்ட்லிங்ல நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருக்க, பேசிக்கா நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஒன்று. நம்ம ஒரு ஃபைல் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா அதை நாம பார்க்க முடியும், விஷுவலா நம்மளால அதை ரீட் பண்ண முடியும். விரும்பினா நாம அதை எடிட் பண்ணலாம். அதாவது அதுல ஒன்று அப்டேட் பண்ணலாம், இல்ல புதுசா கிரியேட் பண்ணலாம், இல்ல நீங்க புதுசா ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஜஸ்ட் நார்மலா ரியல் லைஃபோட யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல் இருந்தா அந்த ஃபைலை நாங்க வாசிக்கலாம், சும்மா பார்க்கலாம், பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்ஷன் இருந்தா எடிட் பண்ணலாம், இல்ல புதுசா நீங்க ரைட் பண்ண தொடங்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த கோடிங் வைஸா பார்க்கலாம். ஸோ நம்மகிட்ட infile.txt ஒரு txt ஃபார்மேட் ஃபைல நம்மகிட்ட இருக்கு. நார்மலா நோட்பேட்ல ஓபன் பண்ணி சர்வ் பண்ண ஃபைல் infile சொல்லிட்டு ஒரு txt ஃபைல். அதை நாம ரீட் பண்ண போறோம். அதை எப்படி சொல்றேன்னு சொன்னா இந்த லைனை பாருங்க. ஸோ என்னோட மவுஸ் பாயிண்ட பாருங்க, இல்லாட்டி நான் ஐ கேன் ட்ரோ. ஓகே, ஸோ இந்த லைனை பார்த்தீங்கன்னு சொன்னா f1 equal to open infile.txt r. ஸோ infile.txt என்றத ஓபன் பண்ணுங்க. ஸோ இந்த ஃபைலை நீங்க ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணி என்ன செய்ய போறேன், ஆர்ண்டா இங்க மீனிங் ரீட். யூ கேன் ரீட். ஸோ இன்ஃபைலுக்குள்ள இருக்கிறத நீங்க வாசிக்க முடியும், வாசிக்க மட்டும் முடியும் ஆர் போட்டா. ஸோ அதை ஞாபகம் வச்சிருங்க. அதை என்ன செய்ய போறேன், நான் ரீட் பண்ற அந்த ஃபைலை இந்த f1ன்ற ஒரு வேரியபிளுக்குள்ள, நாம இது வேரியபிள் தான், வேரியபிளுக்குள்ளதான் வச்சு நான் இதெல்லாம் செய்ய போறேன். f1க்கு அதுக்குள்ள வாசிக்கிற விஷயம் எடுத்துட்டு வைக்க போறேன். செகண்ட் லைன்ல சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னா நம்ம கிட்ட f2 ஒன்று இருக்கு. அந்த f2 என்ன செய், outfile.txt ஓபன் பண்ணு, அதுல வந்து நீ ரைட் பண்ணு. ஸோ மேல சொன்ன விஷயம் ரீட் பண்றதுக்கு, அடுத்து f2ல சொன்ன விஷயம் ரைட் பண்றது. ஸோ இதுல சில நீங்க இந்த ஆல்ரெடி இது சம்பந்தமா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ r+r+w+ அந்த மாதிரி கான்செப்ட் இருக்கு. ஸோ அதையும் ஒரு தான் ரெஃபர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நான் என்ன செய்ய போறேன், f2ல வந்து outfile.txt ரைட் பண்ண போறேன். அந்த விஷயத்துல இது ஒன்று எழுத போறேன். அடுத்ததான் நமக்கு ஒரு வேரியபிளை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வேரியபிள் ஆக்சுவலி இட்ஸ் செக் ஸ்ட்ரிங். ஓகே, செக் ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள். அந்த வேரியபிளுக்கு நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க வேல்யூ நோன்ற ஒரு இது ஒரு சொல் தான். நமக்கு நோன்ற ஒரு சொல் இருக்கு அந்த செக் ஸ்ட்ரிங்குக்குள்ள. ஓகே, அந்த 3 வேரியபிளும் ஓகே. நமக்கு இப்ப அடுத்த லைனுக்கு வந்த முடியும். அதாவது இனி ஃபோர் லூப்புக்கு வருவோம். ஃபோர் லூப்ல என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, ஃபோர் லைன்ன்றதை நான் டிக்ளேர் பண்ண புதுசா ஒரு நான் லூப்பை கிரியேட் பண்ணும்போது நான் புதுசா ஒரு லைன் சொல்லி ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டு அந்த f1க்குள்ள இருக்க ஒரு விஷயத்தை நான் என்ன செய்ய போறேன், பாஸ் பண்ண போறேன் இந்த லைனுக்குள்ள. ஸோ ஃபோருக்கான சின்டெக்ஸ் நாம ஒரு ஃபைல் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணும்போது ஃபோருக்கான சின்டெக்ஸ் இப்படி இருக்க போகுது. நாம நார்மலா ஒரு ஃபைலுக்கு நார்மலா ஒரு ஃபோர் லூப் ரன் பண்ணும்போது ஒரு இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் அந்த மாதிரி இருக்கு. ஆனா இங்க ஃபைல் ஹேண்ட்லிங்னால நாம அந்த ஃபைலுக்குள்ள இருக்கிற விஷயங்கள், அந்த வேர்டிங்கை தான் நாங்க இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஸோ f1ன்ற ஃபைல ஓபன் பண்ணா இந்த f1க்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அத்தனை விஷயத்தை நான் அங்க கொண்டு வந்து வச்சிருப்பேன், f1க்குள்ள வச்சிருப்பேன். அந்த f1க்குள்ள இருக்கிறத நான் 1 by 1 இந்த லைனுக்குள்ள எடுத்து போட போறேன். ஓகே, எடுத்து போட போறேன். சோ இப்ப லைனுக்குள்ள f1க்கு முதல் சொல்லி உதாரணத்துக்கு சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, ஒரு சொல்லுவேன்டா f1க்கு நான் போடுறேன். f1க்குள்ள இந்த அந்த ஃபைலுக்குள்ள இருக்க பர்சனா I am 2SF. ஓகே, I am 2SF அண்ட் ஒரு சொல் இருக்கு, ஒரு வசனம் இருக்கு.
ஓகே, இப்ப நான் என்ன செய்யறேன், ஐன்றது முதல் எடுக்கும் வந்து 2வது லைன்ல வந்து, அதாவது 4க்குள்ள 4 கண்டிஷன் வந்துச்சுன்னு சொன்னா 4க்குள்ள வந்து செக் பண்றேன். இஃப் செக் ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கிறது நாட் இன் லைன். ஸோ செக் ஸ்ட்ரிங்குக்கு இருக்கிறது லைனுக்கு இல்லையான்னு நான் செக் பண்ண போறேன். பார்த்தோம்னு சொன்னா செக் ஸ்ட்ரிங்குக்கு என்ன இருக்கு, நோ. நோன்றது செக் ஸ்ட்ரிங்குக்கு இருக்கு. அதாவது எஃப் பண்ணுன்றதுக்குள்ள, அதாவது லைனுக்குள்ள இருக்கு. முதல்ல ஐ எடுக்குது, ஐ என்னக்குள்ள இருக்கா இல்ல. ஸோ இட்ஸ் ட்ரூ. அப்ப ஐய வந்து என்ன செய், ரைட் பண்ணு. F2க்கு நீ புதுசா ரைட் பண்ணு. ஸ்டார்டிங்ல F2 எப்படி இருக்குன்னு சொன்னா புதுசா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. நாம புதுசா தான் வந்து என்ன செய்ய போறோம், டைப் பண்ண போறோம். இப்ப F1க்குள்ள F2க்குள்ள புதுசா ஒரு வசனத்தை டைப் பண்றேன். ஐ, இந்த ஐ, இந்த ஐ. சோ அடுத்த லூப்புக்கு வருது ஆம் எடுக்கும். இந்த ஆம்ன்ற வேர்டு வந்து செக் பண்ண, ஓகே, அடுத்த வேர்டிங்க ஆம கொடுக்கும். அடுத்தது 2SF கொடுக்குறேன். இப்ப பார்த்தோம்னு சொன்னா இந்த இந்த ஒவ்வொரு வேர்டிங்குமே என்ன செய்யல எனக்கு இதுக்குள்ள இல்ல. இப்ப உதாரணத்துக்கு இதுக்குள்ள ஐ ஆம் 2SF நான் கொடுக்குறேன். அடுத்த வசனம் நோ ஐ ஆம், சும்மா கொடுக்குறேன். நோ ஐ ஆம், இது ஒரு சென்டென்ஸ் மீனிங்லெஸ். ஸோ நான் சும்மா நோ ஐ ஆம் இந்த கண்டினியூ இந்த வசனம் வந்து வைப்பேன். இப்ப சேம் திங் தான் நடக்க போகுது. இப்ப நோன்ற வேர்டிங் எடுக்கும். நோ வரும். இந்த நோன்றது லைனுக்குள்ள இருக்கா? ஓ இருக்கு. இருக்குன்னு என்ன செய், இந்த லூப்பை விட்டு வெளியில. அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா இதுக்குள்ள இருக்க இந்த நோன்ற சொல்ல இங்க நாங்க டைப் பண்ண போறல. ஸோ ஐ ஆம் 2SF ஃபுல் ஸ்டாப். அதுக்கு அடுத்த வசனத்துல எப்படி வரும், நமக்கு திருப்பி வந்து செக் பண்ணது ஐ ஆம் இருக்க போகுது. ஸோ அது இன்புட்டா வரப்போது. இங்க என்ன செய்ய போகுது, ஐ ஆம் 2SF. இந்த நோ இங்க வந்த உடனே இந்த செக் ஸ்ட்ரிங்குக்கு இருக்கிற நோவும் இந்த லைனுக்குள்ள ஒரு நோன்றது அதுவும் இருக்கா, இதுக்குள்ள அந்த நோன்ற வசனம் இருந்தா அந்த நோன்றது இதுக்கு போடாத. இதோட மீனிங் நோன்ற சொல்ல இக்னோர் பண்ணிட்டு அதை தவிர மிச்ச சொற்கள் இதுக்கு போடும். ஸோ அடுத்தது வெறும் ஐன்றது. அடுத்த லூப் ரன் பண்ணிக்க ஆம்ன்றது. கடைசியா ஃபைலுக்குள்ள எதுவும் இருக்கா இல்ல, எல்லாம் ஃபுல்லா ரீட் பண்ணி முடிச்சுட்டேன்னு சொன்னா இந்த லூப்பை விட்டு வெளியில வந்து F1ஐயும் F2ஐயும் க்ளோஸ் பண்ணு. ஸோ ஃபைல் ஓப்பன் பண்ணா நீங்க கட்டாயம் க்ளோஸ் பண்ணணும். உங்களோட வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணணும். இப்ப பார்த்தோம்னு சொன்னா நம்மளோட F1க்கு என்ன இருக்கும், ஐ ஆம் 2SF நோ ஐ ஆம் அந்த வேர்டிங் இருக்க போகுது. F2க்கு என்ன இருக்க போகுது, ஐ ஆம் 2SF ஐ ஆம். இங்க நோன்றது வராது. அதுக்கு தான் இங்க நாங்க செக்அப் போட்டு பண்ணிட்டே இருக்கேன் திருப்ப. ஸோ ஐன்றது இங்க ஒன்று இருக்கா, சாரி நோன்றது இங்க ஒன்று இருக்கான்னு சொல்லி நான் செக் பண்ணேன். அந்த நோன்ற வேர்டிங் எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், செக் ஸ்ட்ரிங்குக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செக் ஸ்ட்ரிங்குக்கு நோன்ற வேர்டு போட்டுட்டு அந்த வேர்டு இருக்கான்னு நான் செக் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு முறை. சரி, இப்ப ஃபைலை க்ளோஸ் பண்ண. இப்ப வாங்க கேள்வியை பார்க்கலாம். ஓகே, மேற்குறித்த செய் நிரல் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது எவை சரியானவை. மேலே இந்த ப்ரோக்ராம் ஐடியா விளங்கிட்டா நீங்க இன்ஃபைல் ஒரு ஃபைல் இருக்கு, அதை ரீட் பண்ணி அந்த ஃபைல்ல நோன்ற வேர்டிங் இருக்கு இருந்தா அந்த வேர்டை விட்டுட்டு மிச்ச வேர்டிங்க மட்டும் நீங்க F2க்குள்ள போட போறீங்க. F2ல ரைட் பண்ண போறீங்க. F1ல இருக்கிறத ரீட் பண்ண போறீங்க. ஓகே, அவுட் ஃபைல்ல எழுத போறீங்க, இன் ஃபைல்ல இருக்கிறத வாசிக்க தான் போறீங்க. அவ்வளவுதான் விஷயம். முதலாவது ஏ வசனத்தை பார்க்கலாம். உள்ளீட்டு கோப்பு இன்ஃபைலின் உள்ளடக்கம் ஒரு தடவை ஒரு வரியாக ஒரு தடத்தில் முறை வெளிப்படுத்தப்படுகின்றது. ரீட் பண்ணும்போது என்ன செய்ய போகுது, ஒரு எப்படி லைன் பை லைனா தான் ரீட் பண்ணிட்டு போறோம். சோ அந்த ப்ரொசீஜர் சரி. அடுத்த லைனை பாப்போம். நீங்க மெயினா கேட்ட விஷயம் இந்த பி தான். இந்த பீல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கோப்பின் மொத்த உள்ளடக்கமும் வேறொரு கோப்பின் மீது எழுதப்படுகின்றது. ஒரு கோப்பின் மொத்த உள்ளடக்கம், அதாவது F1க்கு இருக்கிற முழுக்களுமே கொண்டு வந்து F2க்கு நீங்க எழுதுறீங்க. அதுதான் அதோட வசனம். ஒரு கோப்பின் மொத்த உள்ளடக்கமும் வேறொரு கோப்பின் மீது எழுதப்படுறீங்க. ஃபுல்லா வந்து எழுதுறோம் இல்லையே. இங்க ஒரு கண்டிஷனை திருப்ப செக் பண்றோம். அந்த செக் ஸ்ட்ரிங்குக்குள்ள அந்த அதாவது செக் ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்க அந்த நோன்ற வேர்டிங் இந்த லைன்ல ஏதாவது ஒரு லைன்ல இருக்கா இருந்தா அதை விட்டுடுங்க. அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு வாங்கறதுதான் மீனிங். சோ இங்க அதுல இருக்கிறத நான் அப்படியே எழுதல. நோன்றது அதை இக்னோர் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த லைனுக்கு தான் போறேன். சோ அந்த லைன் செய்ய போகுது, இது பிள்ளையா இருக்க போகுது. ஒரு கோப்பின் உள்ள மொத்த உள்ளடக்கம்ன்றது அந்த ஒரு வேர்டிங் தான் பிள்ளை. மொத்த உள்ளடக்கம்ன்றது பிள்ளை. இந்த மொத்த உள்ளடக்கம் வரக்கூடாதுக்காக தான் என்ன செய்யறேன், இந்த கண்டிஷனை செக் பண்ணிட்டே இருக்கேன் திருப்ப. அடுத்து சி பாட்டை பார்க்கலாம். இரு கோப்புகளில் ஒன்றாவது இல்லாவிட்டால் செய்நிரல் குறிமுறையின் முதல் இரு வரிகளை நிறைவேற்றும் போது நின்று வெளியேறும். இரு கோப்புகளில் ஒன்றாவது இல்லாவிட்டால், ரெண்டு ஃபைல் ஏதாவது ஒன்று இல்லாட்டிக்கு செய்நிரல் குறிமுறையில் முதல் இரு வரிகளை நிறைவேற்றும் போது நின்று வெளியேறும். அது எப்படின்னு சொன்னா, அது எப்படி நமக்கு ஒரு ஃபைல் இல்லைன்னு சொன்னா அந்த ஃபைலை வச்சு நம்மளால என்ன செய்ய முடியலாது, அக்சஸ் பண்ண முடியாது. இப்ப நமக்கு இந்த சிண்டெக்ஸின் படி அந்த ஃபைல் எடுத்து நான் ரீட் பண்ணணும். இங்க வந்து அந்த ஃபைல் எடுத்து நான் ரைட் பண்ண தொடங்கணும். ரைட் பண்ணதுக்கு அக்சஸ் கொடுக்கணும். சோ எனக்கு அந்த ஃபைலே இல்லைன்னு சொன்னா
இப்ப அவுட் ஃபைல்ன்றது இல்லைனா அவுட் ஃபைல கிரியேட் பண்ணுவேன். ஆனா இன் ஃபைல் இல்லாம ரீட் பண்றதுக்கு ஒரு ஃபைலே இல்லாம எங்களால என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா, அத ரன் பண்ண முடியாது. சோ ஸ்டாப் ஆயி எக்ஸிட் அதாவது ஸ்டாப் ஆயி எக்ஸிட் ஆயிடும்ன்றது எரர் மெசேஜ் வந்து காட்டும் கட்டாயம். சோ இப்ப இந்த கேள்வி உங்களுக்கு இந்த ப்ரோகிராம நீங்க ஒருக்கா ரன் பண்ணி பாருங்க. இதுல நீங்க மாத்த வேண்டிய விஷயம் இந்த இன் ஃபைலுக்கு பதிலா நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு நேம் மாத்தலாம். இல்ல infile.txt ஒரு ஃபைல கிரியேட் பண்ணிட்டு நீங்க ரன் பண்ணாலும் ஓகே. சரியா? சோ ஐ ஹோப் உங்களுக்கு இதுல விளக்கம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருக்கா இந்த ப்ரோகிராமிங் இந்த கோடையே நீங்க ஒருக்கா பெர்சனலா ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு புரியும். சோ அந்த R+, W+ அந்த மாரி விஷயங்கள ரீட் அண்ட் ரைட். சோ அந்த விஷயங்களையும் ஒருக்கா பாருங்க. இப்ப வர கொஸ்டின்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஃபைல் ஹேண்ட்லிங்ல அதாவது லூப்ஸ விட்டு, இஃப் கண்டிஷன விட்டு, ஸ்விட்ச் எல்லாம் விட்டு இப்ப ஃபைல் ஹேண்ட்லிங்ல மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. சோ பெர்சனலா நீங்க ஃபைல் ஹேண்ட்லிங்க மெனுவலா நீங்க டைப் பண்ணி பழகினா உங்களுக்கு அதுல நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். So that's all. Take care. Bye bye. அடுத்த வீடியோல பார்க்கலாம். Thank you.